ஆனந்த யோக உலக சமாதான பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், இந்த இன்சான் உடலிலே எந்த இடத்துல வலி ஏற்பட்டாலும் உடனடியாக நம்முடைய மூளைக்கு தெரிஞ்சிடும். ஒரு பாதத்துல ஒரு முள் குத்துன்னு வச்சுக்கோங்களேன், லேசா முள் குத்து இருக்கு, உள்ள இருக்கு, அது எடுக்கல. அது எடுக்கிற வர அது நெருடி கொண்டே இருக்கும். அதை நம்முடைய மூளையின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். அப்ப எந்த இடத்துல வலி ஏற்பட்டாலும் உடனடியாக நாம் மூளையின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த மூளையில ஒரு கட்டி இருந்தா அந்த மூளைக்கு தெரியாது. எப்படி பாருங்க, எல்லாமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த மூளைக்கு அந்த மூளையிலே கட்டி இருந்தால் தெரியாது. இதை விட ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னவென்றால், காலையில கண்ணை திறந்திலிருந்து நைட்டு தூங்குற வரை நாம் மனதை பயன்படுத்தி தான் அத்துணை காரியங்களுமே செய்யறோம். மனம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, பிறந்த நாள்ல இருந்து இறக்கக்கூடிய வரை அனைத்தையுமே மனதை பயன்படுத்தி தான் அனைத்தையுமே செய்கின்றோம். ஆனால் மனதை பற்றி நமக்கு தெரியாது. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கூடவே இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே அது இல்லாம செய்யவே முடியாது. ஆனா அதை பத்தி தெரியாம இருக்கிறது தான் இப்போ உலகத்துல இருக்கிற மக்களுடைய அத்தனை பேருக்கும் பிரச்சனை. என்ன காரணம் என்றால், மனதை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாத ஒரே காரணம் தான், வேற எந்த காரணமும் கிடையவே கிடையாதுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதுவரை அந்த மனதை பற்றியும் எண்ணத்தை பற்றியும் எண்ணத்தின் ஆற்றலை பற்றியும் எப்படி மனதை நன்றாக வைத்துக் கொள்வது என்று பற்றியும் லட்சக்கணக்கான நூல்கள் வந்துவிட்டன, இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணா பைத்தியமே பிடிச்சிடும். ஏன்னா மனனுடைய தன்மை அப்படி. அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மன துயரத்தை எப்படி போக்கிக்கிறதுன்னு உலகம் முழுவதும் எக்கச்சக்கமான ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மன நிம்மதி கிடைச்ச பாடுதான் இல்ல. உண்மையாகவே மன நிம்மதி எப்படி இருக்கின்றது, இதை தத்துவ ரீதியாக எக்கச்சக்கமா பேசியிருக்கிறாங்க. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய அதுக்கு பேரே மனவளக்கலை மன்றம். மனதை வளமாக வைத்துக் கொள்வதற்கான உண்டான அமைப்பு. சரி, எதனால இப்படி துயரம் ஏற்படுது? ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷிவங்க அப்பவே சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் ஏத்துக்கிறாங்களா, எத்தனை பேர் ஏத்துக்கலையோ அதுதான் தெரியல. என்னவென்றால், அற்புதமான தத்துவம். யாரிடம் இருந்தும் எதையும் எப்போதும் எதிர்பார்க்க வேண்டாம். இதான் முடிஞ்சிச்சு. வெரி சிம்பிள்ங்க. யாருகிட்ட இருந்தும் எதையும் எப்போதும் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் ஏமாற்றம் ஏற்படும். அந்த ஏமாற்றத்தின் காரணமாக துயரம் ஏற்படும். முடிஞ்சதுங்களா? மகரிஷி அவங்க சொல்றாங்க, அதாவது நீங்க ரொம்ப நாள் கூட வேணும், ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஒரு மாதத்திற்கு, ஒரு மாத காலத்திற்கு நான் யாரிடமிருந்தும் எதையும் எப்போதும் எதிர்பார்க்க மாட்டேன். அதற்கு மாறாக யாருக்கு இன்னாருக்கு நான் என்ன உதவி செய்யலாம் என்று ஒரு தயாரான மனநிலையிலே இருப்பேன் அப்படின்னு இதை மட்டும் புரிந்து கொண்டு ஒரு மாதம் செயல்படுத்தினா, ஒரு மாதத்திற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா உலகிலே நம்மை விட நிறைவாக இருக்கக்கூடியவங்க யாருமே இருக்க முடியாது.
அது எந்த மாதிரி இருந்தாலும் சரிங்க, நம்மை விட நிறைவா இருக்கிறவங்க யாருமே இருக்கவே முடியாது. இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய மூளையிலே ஒரு புள்ளியாக பதிவாகின்றது. ஆனால் அதற்கு மாறாக நிகழ்வு நடக்கின்றது. அதுவும் இப்போ போய் புள்ளி மாறி பதிகின்றது. இந்த 2 புள்ளிகளுக்கும் ஏற்படக்கூடிய முரண்பாடுதான் அந்த இடத்திலே துயரமாக, கவலையாக இருக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். நம்ம மத்தவங்ககிட்ட எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்றால், ஆக்சுவலா நம்மிடத்திலே என்ன ஆற்றல் இருக்கின்றதோ அந்த ஆற்றல் கூட குறைய ஆரம்பிச்சிருங்க. சாதாரணமா ஒரு மனிதனுக்கு என்ன ஆற்றல் இருக்கும், அந்த ஆற்றலே குறைய ஆரம்பிச்சிடும். இதற்கு மாறாக நம்ம கிட்ட பணம் தேவையில்லை, திறமை தேவையில்லை, ஆற்றல் தேவையில்லை, மற்றவங்க உதவி செய்யறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இவங்களுக்கு என்ன செய்யலாம், இவங்களுக்கு என்ன செய்யலாம், இவங்களுக்கு என்ன செய்யலாம் என்று எப்போதும் மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம் என்ற உணர்வோடு இருந்தோம் என்றால், இப்ப சொன்னல எதுவுமே தேவையில்லை, அது அத்துணையுமே இயற்கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நாம செய்து கொண்டே இருக்கலாம். வெரி சிம்பிள்ங்க. ஏங்க, மகரிஷியும் சொல்லிட்டாங்க, நீங்களும் சொல்றீங்க. சரி, கணவன் மனைவியிடத்திலே, மனைவி கணவனிடத்திலே, பெற்றோர்கள் குழந்தைகளிடத்திலே, குழந்தை பெற்றோரிடத்திலே எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க முடியுமா? கரெக்ட், எதிர்பார்க்காம இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா எதிர்பார்க்காம இருக்க முடியலையே, இதுக்கு என்ன பண்ணலாம்? செயல் விளைவு தத்துவம் இதுதாங்க. அவ்வளவுதாங்க. என்ன செயல் விளைவு தத்துவம்? எதிர்பார்த்தா ஏமாற்றம் கிடைக்கும், துயரம் கிடைக்கும், துன்பம் கிடைக்கும், இவ்வளவுதான். எதிர்பார்க்கலன்னா இன்பம் தான் கிடைக்கும். அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் இருக்குதுங்க. என்னால எதிர்பார்க்காம இருக்க முடியல, எப்படிங்க அது முடியும்? அதாவது அவங்களுக்கு உண்டான குடும்பத்துக்கோ, இந்த ஊருக்கோ, உலகுக்கோ ஒன்றினால் ஒன்று கெடாமல் நம்முடைய கடமையை எப்படி செய்ய வேண்டும், அது மட்டும்தான் செய்யணும். வேற எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய அதாங்க அந்த அவருடைய அந்த செயல்வழி தத்துவம் அப்படிங்கிறதாங்க. அந்த மாதிரி மற்றவரிடத்திலிருந்து எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற உணர்வோடு அங்க செய்யும்போது ஆற்றல் அதிகமாக கிடைக்கின்றது. நாம் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் செயலுக்கு விளைவு ஏற்படும். நான் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை. புகழுக்கோ பொருளுக்கோ கூட எதிர்பார்க்காம நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நமக்கு அங்கீகாரம் கொடுங்கிற அவசியம் கிடையாது. நம்மை பாராட்டுங்கிறது கிடையாது. பாராட்டுக்கோ புகழுக்காகவாவது செய்யவே கூடாது. இன்னொருவர் மகிழ்ச்சி அடைவதற்காக அந்த காரியத்தை செய்ய கூட அங்க கூட சிக்கல் வந்துருங்க. அது கூட தேவையில்லை. நம்முடைய கடமை நாம மற்றவங்களுக்கு செய்யறோம். அதே உணர்வோடு செய்தோம் என்றால் எங்கேயுமே சிக்கல் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. சரி, இந்த எதிர்பார்ப்பு தத்துவம் நான் எத்தனையோ பேர்ட்ட நான் கேட்டுட்டேன். எல்லாமே எனக்கு தெரியும். என்னால எதிர்பார்க்காம இருக்க முடியல. என்ன பண்றது? சரி, இதுல வெற்றி பெற்றவங்கன்னா நம்முடைய மாணவர்களே ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நல்லா ஜாலியா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இது முடியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? முடியாதவங்களுக்கு வேற கோணத்துல தான் போகணும். வேறு வழி கிடையாது. சரி, மன துயரம் அப்படின்னா என்ன அப்படின்னு என்னன்னு கேட்கவே தேவையில்லை. எல்லோருக்குமே தெரியும் மன துயரம் என்றால் என்னன்னு. எல்லோரும் அனுபவித்திருக்கிறாங்க, அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், எதிர்காலத்திலே அனுபவிக்க போகிறார்கள். புத்தரே சொல்லிட்டாரு, டிக்ளேரே பண்ணிட்டாரு, உலகமே துக்ககரமானது அப்படின்னு ஒரு டிக்ளேரே பண்ணிட்டாரு, பெரிய ஞானியே. அப்ப இந்த உலகிலே வாழ்க்கை நடத்திதான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. அப்ப மன துயரம் அப்படின்னா என்ன? இந்த மன துயரத்துக்கு ஆணி வேர் எதிர்பார்ப்பு. இதுதான் ரொம்ப பேர்ல முடியலன்னு சொல்லிட்டீங்க. என்னால எதிர்பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டீங்க. கணவர் பாராட்டணும், மனைவி பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். குழந்தைகள் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் சரி, அப்ப மன துயரம் அப்படின்னு பார்க்கும்போது வேற கோணத்துல பார்த்தோம்னா இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது. இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை.
இது மாறி மாறி நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏதாவது ஒண்ணு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போய் எப்படிங்க நீங்க எனக்கு மன மகிழ்ச்சிக்கா நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு யாராவது போய் கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. நன்றி கூட சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் யாராவது நமக்கு துன்பம் கொடுத்து விட்டோம் என்றால் எப்படி எனக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு போயிடுவாங்க. இதே இது இன்பம் துன்பம் அப்படிங்கிறது எப்படி நடைபெறுதுன்னா, நாம ஒரு பிசினஸ் பண்றோம், ரொம்ப நல்லா நடக்குது, இன்பமா இருக்குது. நாம நினைத்தது நடக்குது, இன்பமாக இருக்கின்றது. பண கஷ்டத்துல இருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு வகையில வருமானம் வருது, இன்பமாக இருக்குது. மற்றவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோடு நம்ம செய்யறோம். அதன் காரணமாக அவர்கள் நம்மை புகழ்கிறார்கள், இங்கே இன்பம் கிடைக்கின்றது. சமுதாயத்திலே ஒரு வேலை பார்க்கும்போது எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் வேண்டும். அதன் காரணமா தான் நம்ம வேலையை நாம நல்லா செய்ய முடியும். அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கின்றது. அதனால நமக்கு இன்பமா இருக்குது. இந்த புற நிகழ்வுகள் அகத்துல ஏற்படக்கூடிய உணர்வுக்கு உதவியா இருக்கு. இதெல்லாம் நல்லதா நடந்தா இனிமையா, இன்பமா மனதுக்கு இருக்கு. சரி. தொழில் செய்கின்றோம், அதுல நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. அதன் காரணமாக மன துயரம் ஏற்படுது. வருவாய் கம்மியா இருக்கின்றது, இருக்க இருக்க குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதன் காரணமாக குடும்பத்தை எப்படி நடத்துவதுன்னு மன துயரம் ஏற்படுது. ஒரு நல்லத்துக்காக மற்றவங்களுக்கெல்லாம் செய்யறோம், அதை புரிஞ்சுக்காம அவங்க நம்மளையே திட்டுறாங்க. இதன் காரணமாக துயரம் ஏற்படுது. இப்பவும் வெளி நிகழ்வுகள் மனதிலே ஏற்படக்கூடிய இன்ப துன்ப உணர்வுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த நல்லதெல்லாம் செய்யலைன்னா இந்த இனிமையான உணர்வு கிடைக்காது. அதே போல துயரமான சம்பவங்கள் நடக்கவில்லை என்றாலும் இந்த இடத்திலே துயரமானது உணர்வுகள் ஏற்படாது. சரி. ஆனால் எப்பொழுதுமே வெளிப்புற சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாகவோ நாம நினைக்கிற மாதிரி நடக்குமா அப்படின்னா எப்பவுமே நடக்காது. நாம அப்ப சூழ்நிலைய மாத்த முடியாது. அப்ப துயரம் ஏற்படுவது இயற்கையானது. இங்கே வேற எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இந்த துயரம் தீர்வதற்கு என்னதான் செய்யணும்? இந்த துயரம் தீர்வதற்கு நாம் முயற்சி செய்தோம் என்றால் அங்குதான் துயரத்தோடு இன்னும் போராட்டம் ஆரம்பித்து விடுகின்றது. இந்த பிறவி மட்டும் இல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி அந்த துயர உணர்வை போக்கவே முடியாது. மேலும் மேலும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். இதுதான் நிதர்சன உண்மை. இதனாலதான் இவ்வளவு பேரும் உலக மக்கள் அத்தனை பேருமே இந்த மன துயரத்தின் காரணமாக கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் என்றால் இதுதான். அப்புறம் என்னதான் செய்வது? ஒரு இன்ப நிகழ்வு நடக்கின்றது. அந்த இன்ப நிகழ்வோடு நாம் போராடுவது கிடையாது. அந்த போராட்டம் இல்லாத காரணத்தினாலே அங்கே எந்த விதமான மாற்றம் ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்பு கிடையாது. இன்ப நிகழ்வு நடக்கும்போது மன இன்பத்திலே திளைத்திருக்கும் போது நம்மை நாமே மறந்து விடுகின்றோம். அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிவதே கிடையாது. ஆனால் ஒரு துன்ப உணர்வு ஏற்பட்டதுக்கு பிறகு, துன்ப உணர்வு ஏற்பட்ட உடனேயே அது நமக்கு தெரிஞ்சிருது. துன்பத்துல நம்மை நாமே மறப்பது கிடையாது. துன்ப உணர்வு ஏற்பட்ட உடனேயே அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கின்றோம். இன்பத்தை அப்படியே ஏத்துக்கிறோம், ஆனா துன்பத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறோம். இன்பத்தை கூட என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் இதை நீட்டிக்கலாமா அப்படின்னு பார்க்கிறோம். துன்பம் ஏற்படும் போது அது உடனடியாக மறைய வேண்டாம், நல்ல நிலை வேண்டும், இன்பம் வேண்டும், எப்போதும் இன்பமா இருக்கணும், எப்போதும் நிம்மதியா இருக்கணும், எப்போதும் கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தோன்றி அந்த துயரத்தோடு போராடுகின்றோம். இதுதான் இங்க பிரச்சனை.
அப்ப மன துயரத்தினுடைய ஆணிவேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்பு. அது ரொம்ப பேரால எதிர்பார்க்காம இருக்க முடியல. என்னதான் சொன்னாலும், என்ன தத்துவம் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பல பேர் ஏத்துக்கிட்டு நிம்மதியா இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சரி, அடுத்தது அந்த துயரத்தோடு முரண்படும் போது துயரத்தை ஏற்படக்கூடிய உணர்வுக்கு நாம் அதை மறுக்கும் போது இங்க துயரம் அதிகமாகுது. இந்த மனத்துயரத்துடைய இன்னொரு ஆணிவேர் என்னவென்றால் மறுக்கக்கூடிய மனோபாவம். இதுதான் பிரச்சனை. சரிங்க, ஒரு விலை உயர்ந்த பொருள், நாம் நேசித்த பொருள், அது தொலைந்து விட்டது, அழிந்து விட்டது. இனிமே அது வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மனம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா, எதை பார்த்தாலும் அது மனோ அம்சமாக மாற்றப்பட்டு தான் நமக்கு தெரியுது. மரத்தை பார்க்கும்போது மரமாக நாம் மாறுகின்றோம். மலரை பார்க்கும்போது மலராக மாறுகின்றோம். அதை மனோ அம்சமாக மாற்றப்பட்டு அதன் பிறகு நாம இதை தெரிந்து கொள்கின்றோம். அப்ப ஒரு உயிரில்லாத ஒரு பொருள் இருக்கு. இப்ப நம்முடைய கார் இருக்கு. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் போட்டு வாங்கின கார் இருக்கு. புது கார். இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, இன்சூரன்ஸ் இன்னும் எடுக்கல. இது எத்தனை நாள் கனவு. சிறு வயதிலிருந்து இந்த மாதிரி கார் வாங்கணும் நினைத்து பார்த்து பார்த்து அதிலே ஒரு சுகத்தை அனுபவித்து இப்போது கிடைத்து விட்டது. அந்த அளவிற்கு அந்த உயிரில்லாத ஒரு பொருள் மீது மனோ அம்சமாக்கி அது நம்முடைய உயிரிலே கலந்து விட்டது. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஒரு கார் தீப்பெட்டி எரியுது. நம்ம பார்க்கிறோம். ஆகா, கார் தீப்பெட்டி எரியுது. இதுவரை நேரடியா பார்த்தது இல்லை. சினிமாவில தான் பார்த்திருக்கோம். இது எரியுது, ஆகா ஜாலியா இன்னும் பார்க்கலாம்னு பார்க்கிறோம். யாரு? வேற யாரோ காரு. ஆனால் எரிகின்ற அந்த கார் 25 லட்சம் ரூபாய் போட்டு வாங்கின புது கார், இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கல, இனி இன்சூரன்ஸ் பண்ணல. அது தீப்பற்றி எரிந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா, கார் தீப்பற்றி எரியவில்லை, நம்முடைய உடலே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய உடல் தீப்பற்றி எரிந்தால் என்ன மாதிரி துயரம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு துயரம் ஏற்படுகின்றது. தாங்கவே முடியல. என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்? ஏன்னா முடிந்து விட்டது. அது இன்சூரன்ஸ் கட்டியிருந்தா கூட சரி கிளைம் பண்ணலாம்னு தோணலாம். அதுவும் கிடையாது. இப்ப என்ன பண்றது? நம்முடைய உடலை தீப்பற்றி எரிகின்றது. தாங்க முடியாத துயரம் ஏற்படுகின்றது. இந்த துயரத்துக்கு என்ன பண்ணலாம்? இந்த துயரத்துக்கு என்ன பண்ணலாம்னா, இது எடுத்த எடுப்பிலே வருமானா முடியாது. அது காலம் எடுத்துக்கும். ஆனால் இந்த சரியானதை புரிந்து கொண்டோம் விட்டால் என்னன்னா, முடிஞ்சது முடிஞ்சதுங்க. இவ்வளவுதாங்க. முடிந்தது முடிந்தது. நாம் எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளவுதான். அந்த முடிந்தது தான். மன துயரத்தை மறுக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏங்க, இந்த சாதாரண மனிதன் அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியும். பெரிய ஞானி வேணா ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி சாதாரண மனிதன் அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க பேசுறது வேணா பேசலாம். ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் முடிந்தது முடிந்தது. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. தீப்பெட்டி எரிஞ்சு முடிஞ்சு போச்சுங்க. சாம்பலா போயிடுச்சுங்க. இந்த இடத்திலே அந்த துயரம் ஏற்படுது பாத்தீங்களா? அந்த துயரத்தை நாம் மறுக்கக்கூடிய மனோபாவம் தான் மனத்துயரத்துடைய ஆணிவேர். ஏனென்றால் மனோ அம்சமா ஆக்கப்பட்டு ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய நபர்கள் மேல கூட இந்த மாதிரி அன்பும் பாசமும் வைக்க மாட்டோம். ஆனா உயிர் இல்லாத அந்த பொருள் மீது அந்த மாதிரி பணத்தின் மேல ஒரு வேல்யூ பண்ணி துயரமா தெரியுது.
அப்ப துயரத்தை ஏத்துக்க முடியல. இப்ப என்ன தோன்றுது, இதுதான் யதார்த்தம். யதார்த்தம் என்ன அப்படின்னா எரிந்து விட்டது. இதான் யதார்த்தம். இதை ஏத்துக்க முடியல. முடிஞ்சிச்சு. யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. சரி விடுங்க. சரி உயிரோட இருக்கிற பொருளை உயிரோட இருக்கிறத வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்க. முடிஞ்சுது. 6:50க்கு இறந்தாங்க. 6:51 என்ன ஆச்சுங்க? அவங்க இறந்து 1 நிமிடம் ஆச்சு. 7 மணி 10 நிமிடம் ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இனிமே என்னென்னலாம் செய்யணும், யாருக்கு போன் பண்ணணும், எப்படி சொந்தக்காரங்களுக்கு எப்படி சொல்றது, என்ன அந்த வேலைக்கு தான் பார்த்தோம். வேற வழி கிடையாது. ஆகா, இது நடந்திருந்தா, நடக்காம இருந்தா இந்நேரம் எப்படி இருக்கும், இது நடந்திருக்க கூடாது என்று திரும்ப திரும்ப மனதில் போட்டு உழற்ற காரணத்தினாலதான் இந்த துயரம் அதிகமாகின்றது. இவ்வளவுதான் விஷயம். இப்ப என்ன ஆச்சு, யதார்த்தமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. அதன் காரணமாக துன்பம் ஏற்படுகின்றது. துன்பம் என்பது யதார்த்தம் கிடையாது. யதார்த்தம் இது நேருக்கு நேர். யதார்த்தம் நேருக்கு நேர் உண்மை. இதை மாற்றவோ மறுக்கவோ உண்மை பண்ண முடியாதுங்க. இது கார் எரியாம இருந்தா நல்லா இருந்திருக்கும், அவங்க இறக்காம இருந்தா நல்லா இருக்கும் என்று மறுக்கக்கூடிய மனோபாவம் தான் இந்த மனத்துயரத்திற்கு காரணம். சரி, மனத்துயரம் ஏற்பட்டுருச்சா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. எரிந்தது எரிந்திருக்க கூடாதுங்கிறது ஒண்ணு. அடுத்ததாக அதன் காரணமா துயரம் ஏற்படுது பாத்தீங்களா? அந்த துயரத்தை தாங்க முடியல. சில பேர் இறந்துட்டாங்கன்னா அந்த துயரம் தாங்க முடியவில்லை என்றால் இயற்கை என்ன பண்ணும் தெரியுங்களா? அவங்களுக்கு மயக்கத்தை கொடுத்துரும். தாங்க முடியல. என்ன அற்புதம் பாருங்க. இன்னும் தாங்க முடியலன்னா அந்த உடலை விட்டு உயிரை எடுத்துரும். நிம்மதி கொடுக்கறதுக்காக இந்த இயற்கை அந்த மாதிரி வைத்திருக்கின்றது. ஆக தற்காலிகமாக ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு இருக்க வைக்கிறது. திரும்ப எழுந்து அவங்க நினைப்பாங்க. அப்ப இது நடந்திருக்க கூடாது என்று ஒரு மறுக்கக்கூடிய மனோபாவம். அடுத்து அதன் காரணமாக துயரம் ஏற்பட்டு விட்டது. இப்ப என்ன பண்ண, இந்த துயரமும் ஏற்படக்கூடாதுன்னு இன்னொரு மறுக்கக்கூடிய மனோபாவம். இவ்வளவுதாங்க பிரச்சனையே. இவ்வளவுதாங்க. வெரி சிம்பிள். 1 மணி நேரம்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து ஒரு சாதாரணமா புரிந்து கொண்டாலே போதுமானது. என்ன வேணாம், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான நிகழ்வுகள் நாள்தோறும் நடந்து கொண்டே இருக்கின்றன. எத்தனை பேருக்கு எத்தனை நிகழ்வுகள் நடக்குது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நிகழ்வு நடக்குது. காலையில் நைட்டு வரை எத்தனையோ விதமான உணர்வுகள் ஏற்படுகின்றன. இந்த சாதாரண உணர்வுகள்லாம் நம்ம ஈர்ப்பது கிடையாது. அவை தானாக தோன்றி தானாக மறைந்து விது அது பாட்டு போயிட்டே இருக்குங்க. நம்மளாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த ஒரு துன்பமோ ஒரு துயரமோ ஒரு வேதனையோ மன வலியோ ஏற்படும் போது என்னாவது, அந்த வலியே அந்த வேதனையே நம்மை அறியாமல் அதை ஈர்த்து விடுகின்றன. மற்றதெல்லாம் ஓடிடுது. நம்மளாம் ஆறு போல ஓடலாம் விட வேணாம். அது ஆறு போல ஓடிட்டு தான் இருக்குதுங்க. ஏங்க, எத்தனை உணர்வு ஏற்படுது காலையில இருந்து நைட்டு வர. இந்த மனதுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு, தனி மனித மனதுக்கு எவ்வளவு உணர்வுகள் ஏற்படுகின்றன. அத்துணையுமே ஓடி மறைந்து கொண்டே இருக்கின்றன. அதெல்லாம் நமக்கு தெரியதே கிடையாது. ஆனால் இந்த துன்பம், துயரம், வலி மட்டும் தன்னை அறியாமலே அதை ஈர்த்து அந்த பக்கம் போயிட்டு இதை போக்கிட வேண்டும் என்று அறிவு முயற்சி செய்து போராடுது பாத்தீங்களா? இங்கேதாங்க மன போராட்டமே ஏற்படுதுங்க. வேற எந்த இதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், என்ன நிகழ்ந்தாலும் அது இருக்கதானே செய்யுங்க. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா வேற ஏதாவது ஏற்பட்டா அது இயற்கைக்கு முரணானது. கஷ்டமா தான் இருக்கும். யாரா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை தான் நான் ஏத்துக்க சொல்றேன். அந்த துயரத்தை ஏத்துக்க சொல்றேன். முடிஞ்சிருச்சுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அந்த இயற்கை விதி என்னவென்றால் அந்த மாதிரி இருக்கும்போது துயரம் ஏற்படத்தான் செய்யும். அதை ஏத்துக்க சொல்றேன். துயரமே ஏற்படக்கூடாதுன்னு சொன்னா அது இயற்கை முரண் கிடையாதா? அப்படியே ஏத்துக்கணும். அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த துயரமும் ஏற்பட்டதுன்னா அதையும் நான் எனக்கு இந்த மன கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு போராடுனா மறுத்தா
இதுதாங்க எல்லாத்துக்குமே மிக மிக பெரிய பிரச்சனை என்பது இதுதான். இப்ப நெருப்புல போய் கை வைக்கிறோம், அது சுடுது. இது உடல் உணர்வு. நெருப்பு தொட்டதுனால சுடுது. இன்னுமே அந்த உடலை வலி ஏற்படாம இருக்கணும்னா அந்த நெருப்பை தொடாம இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இது உடல் சார்ந்தது. ஆனா மனதை சார்ந்த பொறுத்தவரை நாம எதுவுமே செய்ய முடியாது. அது வந்து கொண்டுதான் இருக்குங்க. நாம அந்த இயற்கைக்கு முரணாக நாம் நினைக்கும் போது அது இன்னும் மேலும் மேலும் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அங்க வேற எதுவுமே செய்ய முடியாது. அப்ப மிக சாதாரணமான மிக எளிமையான புரிதலுக்கு வந்துவிட்டோம் என்றால் போதுமானது. அது யாரா இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். இதை விடுங்க, உலகத்துல ரொம்ப பேருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம யாராவது சொல்லிட்டாங்கன்னா என்னுடைய மனது கஷ்டமா இருக்கு, 4 நாளைக்கு வருத்தமா இருக்கு. இது ரொம்ப பேர் சொல்லக்கூடியது. ஏங்க, யாராவது சொல்லிட்டு கஷ்டமா தான் இருக்குங்க, அதை ஏத்துக்குங்க. அந்த துயரத்தை அப்படியே ஏத்துக்குங்க. என்ன நிகழ்கின்றதோ அப்படியே ஏத்துக்கணும். அதை ஏற்றுக்கொண்டு இது நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்காம ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கின்றதோ அப்படியே ஏத்துக்கணும். அதே போலதான் மனிதர்கள் எப்படி இருக்கின்றார்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கின்றது. ஒரே மாதிரி இயல்பு எல்லோருக்கும் இருக்காது. நம்ம மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்பு இருப்பாங்க. அவர்கள் எந்த இயல்பில இருந்தாலும் அந்த இயல்பு அவங்ககிட்ட இருக்கக்கூடாது, இந்த இயல்பை நீங்க மாத்திக்கணும் அப்படின்லாம் இல்லாம அவர்கள் எந்த மாதிரியில இருக்கிறார்களோ அஸ் இட் இஸ் எப்படி இருக்கின்றார்களோ அவர்களை அப்படியே முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய மனதை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. துயரம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே ஏத்துக்கிறீங்க. இதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு ஏதாவது செய்யணுமா? அதாவது இந்த கான்செப்ட் என்னன்னா, இந்த புரிதல் தெளிதல் அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா, புரிதல் தெளிவு என்பது என்னவென்றால் நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நம்முடைய அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கணும். இது யார் ஒத்துக்கணும்? மனம் ஒத்துக்க தேவையில்லை. ஏன்னா மனம் பல்வேறு விதமா காட்டும். எப்ப வேணாலும் என்ன மாதிரி எண்ணங்கள் வேணாலும் வரும். இதுதான் இருக்குது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. எப்படி வேணாலும் வந்துகிட்டு இருக்குங்க, எப்படி வேணாலும் காட்டுங்க. அதெல்லாம் ஒரு நியதியே கிடையாதுங்க. ஆனால் இந்த இடத்துல அறிவு புரிஞ்சுக்கணும். அறிவு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மன உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்கு நான் எந்த விதமான முயற்சியும் செய்ய மாட்டேன். ஏன்னா இதுவரை பலமுறை முயற்சி செய்து பார்த்துறேன், என்னால முடியல அப்படின்னு தோற்று போய் தன்னுடைய மனதிடமே அது சரண்டர் ஆயிட்டு இந்த மன உணர்வுகளை பயன்படுத்தி புறத்துல என்னென்னலாம் செயல் செய்யணுமோ அந்த செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டாம். வெற்றிகரமா செய்யணும். ஆற்றலை வளர்த்து கொண்டு திறமையை வளர்த்து கொண்டு செய்ய வேண்டாம். இந்த இடத்துல இப்ப மனம் அறிவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரும். இல்லை என்றால் இந்த அந்த அறிவு மனதை சீரமைக்க முயற்சி செய்தோம் என்றால் மேலும் சிக்கலா போயிடும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு சிக்கலாயிரும். இதுதான் புரிதல். அப்ப இந்த மன உணர்வுகளை சீரமைக்க தேவையில்லை என்ற புரிதல் என்பது தெளிவு என்பது என்னவென்றால் திரும்பவும் இதை செயல்படுத்துறதுக்கு எந்த விதமான முயற்சியும் செய்யக்கூடாது. எந்த விதமான அடைவிடம் இருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. அது மாதிரி நினைக்க கூடாது. ஏன்னா அந்த புரிதல்னா நாம் அடைவதற்கு எதுவுமே கிடையாது. முயற்சி செய்து அடைய வேண்டியது எதுவுமே கிடையாது. நம்முடைய முயற்சியை முற்றிலுமாக கைவிட வேண்டியதுதான். இதுதான் நாம் சொல்லக்கூடிய புரிதல். இதற்கு வேற மாதிரி புரிந்து கொண்டார்கள் என்றால் அது புரிதலே கிடையாது. ஆக மொத்தம் மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. இந்த தியானத்திற்கு ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, தியானம் பண்ணும்போது அதாவது மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அதை அடக்கணும்னா எவ்வளவோ அடக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்னும் வேகமா பீறிட்டு வெவ்வேறு ரூபத்துல வந்து கொண்டே இருக்கும்.
அதுக்கு ஒண்ணு உதாரணம் சொல்லுவாங்க மகரிஷி. அதாவது இந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்ப ஆறு வந்து எப்பவுமே வந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனா நம்ம வந்து நிலையாக ஆறு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா புது புது தண்ணி வந்துகிட்டே இருக்குதுங்க. அதே போலதான் நம்முடைய மனதும் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா வந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிற காரணத்தை நிலையா இருக்குன்னு நினைக்கிறேன். நிலையாக இருப்பதே வந்து கிடையாது. எப்போதும் நிலையாக இருப்பது கிடையாது. தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. நம்முடைய உணர்வுல அத்துணையுமே உருண்டோடும் தன்மை உடையது. எப்போதும் உருண்டோடி கொண்டே இருக்கின்றது. மாறிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்துமே தொடர்ந்து மறைந்து கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து மறையுதுன்னா எனக்கு ஏன் அந்த இந்த ஏற்பட்ட துயரம் எனக்கு 1 வருஷமா இருக்குதே, ஏன் 1 வருஷமா இருக்கு? உடனடியா மறைஞ்சிருங்கிறீங்க. அந்த உணர்வுடைய ஆயுள் அரை வினாடி தாங்கிறீங்க. அரை வினாடில மறைஞ்சிருங்கிறீங்க. ஆனா இந்த பிரச்சனை, இந்த துயரமும் என்னை 1 வருடமா படுத்தி எடுக்குது. என்ன பண்றது? உண்மையாகவே நம்முடைய உணர்வுடைய ஆயுள் அரை வினாடி தான். அது தோன்றி மறைந்து விடுகின்றது. ஆனால் இதை வந்து மாற்ற வேண்டும் என்று முயற்சி கொடுக்கும்போது அந்த உணர்வுக்கு நாம வந்து ஒரு ஒரு பலத்தையே நாம வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப ஏற்பட்ட துயரம் துயரமே கிடையாது. இது வந்து புதுதா ஏற்பட்ட துயரம் கிடையாது. இது வந்து ரெனிவல் பண்ண துயரம். இந்த துயரம் போகணும் போகணும் திரும்ப நினைத்து பார்த்து பார்த்து இந்த துயரம் வந்து அப்படியே உறுதி ஆயிருது. எத்தனை முறை போராட்டம், மாறணும் மாறணும், இந்த பிரச்சனை மட்டும் முடிஞ்சா நிம்மதியா இருப்பேன், எனக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப அதுவே நினைத்து பார்த்து பார்த்து அதை ஸ்ட்ராங் ஆக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா அது நாம தான். அந்த எடுத்த எடுப்புலயே இப்ப கூட பரவாயில்ல, 1 வருடம் ஆனா கூட பரவாயில்ல, 1 வருடம் கூட நாம வந்து அதுல டிராவல் பண்ணால் கூட நாம வந்து அதை எடுத்து எதுவுமே செய்ய முடியாது இந்த புரிதல் ஏற்பட்டு விட்டோம் என்றால் அந்த கன நேரத்திலே அந்த துயரம் கூட போயிடுது. துயரமே அங்க இருக்காது. ரொம்ப ஜாலியா இருக்கலாம். ரொம்ப வந்து ஃப்ரீயா இருக்கலாங்க. நீ அதாவது இறந்த காலங்கிறது இறந்த காலம் தாங்க. நீங்களாம் மாத்த முடியாது. இறந்த காலத்துக்கு முடியும்னா அந்த சோகத்தை இல்லைன்னா அந்த நினைத்து கொண்டிருக்கிறத வேணா இன்பத்தை நினைச்சு வேணா இருக்கலாம். நேரடியாக இறந்த காலம் முடியாது. அதே போல எதிர்காலத்துக்கு முடியாது. எதிர்காலத்துல நம்ம வந்து ஏதாவது நடக்கும் நாம நினைத்து கொண்டு இருக்கலாம், கற்பனை செய்து கொண்டு இருக்கலாம். ஆனா எதிர்காலத்துக்கு முடியாது. ஆனா இருக்கக்கூடியது நிகழ்காலம் மட்டும்தான் நம்முடைய கையில இருக்கு. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, உலகத்துல பெரும்பாலான மனிதர்கள் கற்பனை இன்பத்திலே கற்பனை துன்பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதே கருத்து தான். கற்பனை இன்பம்னா இந்த மாதிரி எப்படி அது நடந்தது அப்படின்னு நினைச்சு பார்த்து இன்பத்துல இருக்கிறது. இல்லைன்னா எதிர்காலத்துல இப்படி நடந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை இன்பத்திலே திளைத்திருக்கிறது. அதே போல கற்பனை துன்பம்னா நடந்து முடிந்த விஷயத்தை இது மாதிரி நடந்துருச்சேன்னு கற்பனை துன்பத்துல இருக்கிறது. ஏன்னா முடிஞ்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போல எதிர்காலத்துல இந்த மாதிரி நடந்து விட்டால் என்ன செய்வது என்பது கற்பனை துன்பத்திலே இருக்குது. அப்ப மனிதன் எப்போதும் கற்பனை இன்பத்திலே கற்பனை துன்பத்திலே திளைத்துக் கொண்டிருக்கின்றான். நிகழ்காலத்திலே வாழ்வது கிடையாது. அப்ப நிகழ்காலத்திலே வாழ வேண்டும். நிகழ்காலத்திலே வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நிகழ்காலத்திலே வாழ வேண்டும் என்றால் நிகழ்காலத்துக்கு எப்படி போறது? நிகழ்காலத்துக்கு போகவே தேவையில்லை. நாம இருக்கிறதே நிகழ்காலம் தானே. அப்போ ஒண்ணுமே செய்ய தேவையில்லையா? இருக்கிற செயலை சிறப்பா செய்ய வேண்டியதானே. அங்க வேலையே கிடையாது. அதாவது ஒரு துறவி ஒரு துறவி ஒருத்தர ஒரு அரசன் வந்து தூக்கிலிடுறான். உனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டேன், உனக்கு 24 மணி நேரம் டைம் இருக்கு, எப்படி வாழ போகிறாய் அப்படின்னு அரசன் கேட்கிறான். அவர் ரொம்ப சிரிக்கிறாரு. நான் எப்பவும் போதுதான் வாழ போகிறேன். எனக்கு 24 நிமிடமும் ஒண்ணுதான், 24 மணி நேரமும் ஒண்ணுதான். நான் கணத்துக்கு கணம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கணமே எனக்கு அதிகமானது, எதையுமே என்னை பாதிக்காது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து நிகழ்காலம் என்பது. இறந்த காலம், எதிர்காலம் என்பது கற்பனையானது. நிகழ்காலம் மட்டும்தான் நம்மிடத்திலே இருக்கின்றது. அதனால நம்முடைய மனதை, உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. அது அப்படியே ஆறு போல ஓட விட வேண்டியதுதான்.
ஆறு போல ஓடப்படுதுன்னா நம்ம ஆடு போல ஓடப்படுறதில்ல, அது ஏற்கனவே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கின்றதை நம்ம குறுக்கிடாமல் இருந்தால் போதுமானது. இதுதான் விடுதலைன்னு சொல்லலாம், முக்தின்னு சொல்லலாம். நாம அந்த மனதுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விடுதலை கொடுத்தோம்னா அது நமக்கு விடுதலையும் சுதந்திரத்தையும் கொடுத்துரும். ஆனா ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, இந்த மனதை நிறுத்திட்டா பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க. உண்மையாகவே மனம் நம்மளை டார்ச்சர் பண்றது கிடையாதுங்க. நாம தான் மனதை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை, அதை சீரமைக்கிறதுக்கு தேவையில்லை. அந்த மனதை தீயது எது மாதிரி இருந்ததுன்னா அது நம்ம செயல்படுத்திட மாட்டோமான்னு கேட்கலாம். ஆனால் மனதிலே தீய உணர்வு ஏற்பட்டால் கூட அந்த தீய உணர்வை சீரமைக்கக்கூடிய தன்மை இயற்கை தன்னகத்திலே வைத்திருக்கின்றது. இந்த மாதிரி தீய எண்ணம் ஏற்பட்டா நான் செயல்படுத்திடுவேன் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த தீய எண்ணத்தோடு கூடாது என்று மறுத்தோம் என்றால் அந்த மறுக்கக்கூடிய மனோபாவம் சிக்கலை ஏற்படுத்தி விடும். தெளிவா உன்னை புரிஞ்சுக்கணுங்க. என்னங்களா, நமக்குன்னு ஒரு இயல்பு இருக்குதுங்க. நம்ம இயல்பு நமக்கு தெரியாது. ஆனா சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல இயல்பு ஏற்படும். இத புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? நல்ல சூழ்நிலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான உணர்வு ஏற்படும். இது இயற்கை. தீய சூழ்நிலை இருக்கும்போது தீய உணர்வு ஏற்படும். இது இயற்கை. நீங்க ஒரு நண்பரை பார்க்கும்போது வெறுப்போ, பயமோ, கோபமோ ஏற்படாது. ஏன் நண்பரை பார்த்தீங்கன்னா அந்த இயல்பான அன்பும், கருணையும், மகிழ்ச்சி ஏற்படும். இதை எதிரியை பார்க்கும்போது மகிழ்ச்சி, அன்பு ஏற்படுமா? ஏற்படாது. அங்க வெறுப்பு, சிக்கல் தான் ஏற்படும். அப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயல்பு வெளிப்படுகின்றது. நாம கிட்ட கோபப்படக்கூடிய இயல்பு இருக்கின்றது. தீங்கு செய்யக்கூடிய குணம் இயல்பு இருக்கின்றது. மனது மட்டும் ஆசைப்படுது. நான் தீயது செய்யக்கூடாது, கோபிச்சுக்க கூடாதுன்னு ஆசைப்படுது. வெறுமனை ஆசைப்பட்டுக்கிட்டுலாம் இருக்கலாம். இது அடிமனதை போய் டச் பண்ணவே பண்ணாது. அடிமனதை மாற்றவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த அளவுக்கு பயந்திருக்கின்றது. நாம் வளர்ந்த விதம், வளர்க்கப்பட்ட விதம், பெற்றோர்கள் வளர்த்த விதம், இது மாதிரி எல்லாமே நம்முடைய கர்மவினை என்று அத்துணையும் பதிவாயிருக்குது. ஒரு பேச்சை கேட்டு ஒரு புத்தகத்தை படித்துட்டு நான் இப்படி இருக்கணும், புத்தகம் மாதிரி எப்போதும் அமைதியோடு புன்முறுவலோடு இருக்குன்னா இது வேற. இயல்பு வேறையா இருக்குதே. நான் என்ன சொல்றேன்னா அந்த இயல்பை ஏத்துக்க சொல்றேன். ஆமா, நான் கோபப்படக்கூடியது என்கிட்ட இருக்கு. தீங்கு செய்யக்கூடிய உணர்வு என்கிட்ட இருக்குது. நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன். அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய மாட்டேன். அது இயல்பு அப்படின்னு ஏத்துக்கிட்டா இப்ப இயற்கையை அதை சரிப்படுத்திடும் கிடையாது. நான் பெரிய ஆளு, வெளியில எத்தனை விதமான வெற்றி பெற்றிருக்கிறேன். அதன் காரணமாக இதையே நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு இந்த உணர்வை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்தோம் என்றால் முடியாது. ஆழ்ந்த தியானத்தின் மூலமாக, இன்னும் பல்வேறு பயிற்சியின் மூலமாக, யோகத்தின் காரணமாக அதை கட்டுப்படுத்துற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிருங்க. அப்ப இயல்பை ஒத்துக்கணும். யாரு என்ன சூழ்நிலைகளோ அந்த இயல்பு ஏற்பட செய்யும். நன்மணி சூட சொன்னார்ல, நான் ஸ்காட்லாந்து இருந்தேன்னா பேச்சு வேற மாதிரி இருக்கு, இந்தியாவுக்கு வந்த பேச்சு வேற மாதிரி இருக்கு. ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இயல்பு வெளிப்படுது. எப்படி பாருங்க. அப்ப சூழ்நிலை எப்பவுமே நான் அதுக்காக எப்பவுமே ஸ்காட்லாந்து நம்ம தங்கி இருக்க முடியாது. இந்தியாவுக்கு வந்துதான் வேற வழி கிடையாது. அப்ப இங்க வந்தா இதுக்கு தகுந்த மாதிரி வரத்தான் செய்யும். அதனால எதுவா இருந்தாலும் அந்த உணர்வுகளை இயல்பை மாற்ற முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயங்க, நிஜமாவே இது உண்மை என்னவென்றால், இந்த உணர் மனதின் மூலமாக அதை மறுக்காம அப்படியே ஆறு போல் ஓட விட்டு விட்டோம் என்றால், இதுதான் மறுக்கக்கூடிய மனோபாவம் தான் துயரத்துக்கு ஆணிவேர். ஆகவே அதை எதிர்க்காம அப்படியே ஆறு போல் ஓட விட்டு விட்டோம் என்றால், அதாவது ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கின்றத நம்ம குறுக்கிடாம இருந்தா அங்க எந்தவித முயற்சியும் செய்யாம முழுமையாக சரண்டர் ஆயிட்டு அப்படியே விட்டு விட்டோம் என்றால், இது அடிமனதுங்கிறது என்னங்க, நம்ம என்னதான் செய்யறோமோ இதெல்லாம் போய் அடிமனதுல போய் பதிவாகுது. இப்ப இது வேண்டும், வேண்டாம், இது கூடாது அப்படின்னு போராட்டம் போது போராட்டம் போய் பதிவாகுது.
திரும்ப கோபம் உணர்வு வந்தவனே டக்குன்னு அடிமனது என்ன கொடுக்குது? கோபத்தை கொடுக்குது. உடனடியாக இவ்வளவு நாள் தியானம் பண்றிய, இவ்வளவு தர்சனம் பண்றிய, உனக்கு ஏன் இப்படி கோபம் வருது அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு சேர்த்து கொடுக்குது. ஆனால் எதையுமே நான் சீரமைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இப்ப என்ன ஆகுது? அடிமனதிலையும் மாற்றம் ஏற்படுது. ஏன்னா இங்க மாற்றம் ஏற்பட எல்லாமே ஃபீடிங் தானே. எல்லாமே ஃபீடிங் தாங்க. மனம் என்பது ஒரு பொருள் என்றால் அதை மாற்றுவது கடினம். மனம் என்பது ஒரு பொருள் கிடையாது, தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சி. அப்ப தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சி என்றால் இப்போது ஃபீட் பண்றது எல்லாமே கண்டுக்காம அப்படி ஆறு போல ஓட விட்டா இது ஃபீட் ஆயிட்டா என்ன ஆகுங்க? அடிமனதுல போய் ஃபீட் ஆகுது, மாற்றம் ஏற்பட்டு இந்த அடிமனதுல மாற்றம் ஏற்படுறோம், ஆழ்மனதில் மாற்றம் ஏற்படும். இப்ப ஆழ்மனம், அடிமனம், உணர்மனம் 3 ஒன்னா சேர ஓடி போய் அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம எப்பவுமே அப்படியே அற்புதமாக, அழகாக, ஜாலியாக இருக்கலாங்க. எப்பவுமே அதாவது அந்த மனதுல நெருடலோ ஒண்ணுமே இருக்காது. அதாவதுங்க, நம்ம ஆரோக்கியமான உடல்னா என்ன அர்த்தங்க? ஆரோக்கியமான உடல்னா உடம்பு இருக்கிறது தெரியக்கூடாது. நமக்கு முழங்கால் இருக்கிறது எப்ப தெரியுங்க? முழங்கால் வலிச்சாதான் தெரியும். அதே போல மனது இருக்கிறது, மனசுன்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியக்கூடாது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் மனது தூங்கி வந்துருச்சா டக்குன்னு ஒரு பிரச்சனை, ஒரு நெருடல், ஒரு நெருக்கடி, மன உராய்வு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது இருக்குதுன்னா மனது இருக்கிறது தெரியுது. ஆனால் மனமே இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னா அங்க எதுவுமே இருக்கக்கூடாது. ஆறு போல ஓடிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப ஜாலியா இருக்கலாங்க. ஆனா ஒண்ணு வச்சுக்கோங்க, இந்த ஜாலியா இருக்கலாமே சொல்றாரு, நம்மளும் ஜாலியா இருக்கலாம்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது கிடைக்காது. ஏன்னா முயற்சி பண்ணி அடையக்கூடிய விஷயமே கிடையாது. நன்றா புரிஞ்சுக்கணும். முயற்சி எதுவும் பண்ண தேவையில்லை. அது அதாவது இதுவரை இந்த மனம் எப்படி பழகிருக்கு தெரியுங்களா? எதை சொன்னாலும் இத பிராக்டிஸ் பண்ணி அடையணும் அப்படின்னு எடுத்திருக்கிற காரணத்தினாலதான் அந்த மாதிரி தோணுது. அதை புரிந்து கொண்டு அங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நாம் இருந்தோம் என்றால் சிக்கலே கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுடைய அகப்பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. வெளிப்புறச்செல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, ஈஸியா தீர்த்தரலாம். இதுதான் முடியல, அவ்வளவு பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை புரிந்தால் போதுமானது. எப்பவுமே ஒரே டாபிக் தான், ஒன்னே ஒண்ணுதான். எத்தனை முறை பேசினாலும் ஒண்ணுதான். அதனால நம்ம நம்ம பேச்சு ரொம்ப பேர் கேட்க தேவையில்லை. ஏங்க அவர் எப்பவுமே ஆறு போல ஓட விடுதான் சொல்லுவாருங்க, வேற ஒண்ணும் சொல்ல மாட்டாருங்க. ஏங்க புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு இருந்தா மனதுக்கு உற்சாகமா இருக்கும். இதை செய்தா உங்களுக்கு கிடைத்து விடும், இதை செய்தா அதை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லும் போது மனதுக்கு ஒரு உற்சாகம் கிடைத்து அதை செய்யறதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைன்னா எனர்ஜி கிடைக்காது. நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆனா இதை பயன்படுத்தி, மன உணர்வை பயன்படுத்தி வெளிப்புறத்திலே செய்வதற்கு நமக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கின்றன. ரொம்ப வேலை இருக்குதுங்க. மகரிஷி தத்துவத்தை புரிந்து கொண்டோம் என்றால், சரியான முறையில் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அதை செயலுக்கு கொண்டு வருவதுதான் நம்முடைய வேலை. அதுக்கு என்ன உண்டோ அந்த மாதிரி நாம நினைத்தோம்னா அந்த எண்ணத்துக்கு கூட இது நன்றாக புரிவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நிறைவாக வழக்கம் போல போர் இல்லாத நல்லுலகம் வேண்டும். ஸ்ட்ராங்கான பாயிண்ட், ஒரே பாயிண்ட். எத்தனை பேர் மன அமைதியோடு இருக்கின்றார்கள்? எத்தனை பேர் மனதை ஆறு போல ஓட விட்டு நிறைவாக, இன்பமாக, ஜாலியாக எப்போதுமே ஆனா அதுக்காக சாதாரண மனிதனுக்கு என்னென்னமா பிரச்சனை வருமோ அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். வரும், பிரச்சனை வரும், துன்பம் வரும், துயரம் வரும். ஆனா இந்த புரிதல் காரணமாக அதை மோதிட்டு உடனடியாக கலைந்துடும். ஏன்னா ஓடி போயிருந்தது. ஆனா மத்தவங்களுக்கு தான் அந்த ஏற்பட்டு அத தாக்கத்தை ஏற்படுத்தி அது ஒரு நீண்ட நாள் ஆகும். அது மறைஞ்சதுக்கு பிறகு அடுத்தது வந்துடும். அதான் மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஏதாவது ஒரு கவலையை தானாவே எடுத்து பிடிச்சுக்குவாங்க. பெரிய கவலை முடிஞ்சு போச்சுங்க, இப்ப என்ன இருக்கு அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்குவாங்க. இன்னொன்னு கவலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பா இருக்குது. அப்ப இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அங்க எதுவுமே கிடையாது. அந்த எத்தனை பேர் அந்த நிலையில இருக்கும்போதுதான் அந்த போரில்லா நல்லுலகத்தை ஏற்படுத்த முடியும். நம்முடைய பிரைம் மினிஸ்டரும் ரஷ்ய அதிபரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க.
இந்த நேரத்துல உக்ரைனுடைய அதிபர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் தாக்குதல் நடத்திட்டாங்க. 47 பேர் இறந்துட்டாங்க, குழந்தைங்க இறந்துட்டாங்க. இத இந்த மாதிரி ஒரு கஷ்டம் கொடுக்கிறவரை போய் ஒரு நரேந்திர மோடி அவர்கள் கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னு எனக்கு மனதுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு அவரு உக்ரைன் அதிபர் சொல்றாரு. ரஷ்ய அதிபர் சொல்றாரு, பரவாயில்ல, இந்த போர் நிறுத்தத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம், இதுக்கு நீங்க உதவி செஞ்சதுக்கு நான் எல்லா தலைவரும் முயற்சி செய்வதற்கு நன்றி அப்படின்னு அவரு சொல்லி இருக்கிறாரு. என்னமோ நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இதெல்லாம் ஒண்ணும் கதைக்கு ஆகாது, வேற வழியும் கிடையாது. எத்தனை நாள் ஆகும்னு மறைக்கவும் தேவையில்லை. எத்தனை பேர் நிஜமாகவே நாம இவ்வளவு நாள் தியானம் பண்றோம், இத்தனை பேர் இத்தனை நாள் வாழ்ந்திருக்கிறோம், இத்தனை வயது ஆயிருக்கின்றது, நம்முடைய மனதுல ஃப்ரீயா மனமே இல்லாம இருக்கா, நெருடல் பிரச்சனை எதுவுமே இல்லாம இருக்கா? அதுதான் கரெக்ட். அதுக்கு ஒரு வழி, ரொம்ப ஈஸியான வழி, இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. 10வது படிக்கணும் கூட புரிஞ்சுக்கலாம். அங்க மனதை ஏற்று எதுவுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொள்வது. அப்ப இதை தவிர போரில்லா நூலகத்தை நம்ம வந்து கொண்டு வரவே முடியாதுங்க. அடுத்து, போதை இல்லாத தமிழகம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள, அது எந்த வயதா இருந்தாலும் சரி, 20 வயசா இருந்தாலும் சரி, 60 வயதா இருந்தாலும் சரி, ஒரு 10 இளைஞர்களை டார்கெட் பண்ணி மனதில் நினைத்து அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு வாட்ஸ்அப் உருவாக்கி அவங்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மது பக்கமே அவங்க போகக்கூடாது, ஏற்கனவே இருக்கிறவங்களை எப்படி கொண்டு வருவது அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இது மாதிரி எத்தனை பேர் திங்க் பண்றாங்களோ அது அத்தனையும் சேர்ந்து வேற ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்கும் வேற யாரும் பண்ண முடியாதுங்க, நாம தாங்க செய்யணும். நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய இளைஞர்களை, நமக்கு தெரிந்த நண்பர்களை இணைத்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அந்த பக்கம் போகாம நாம வந்து பார்த்துக்கணும். போயிட்டு இருக்கிறவங்களை மீட்டு எடுக்கணும். இது வந்து நினைச்சு பார்த்தா ரொம்ப மலைப்பாதான் இருக்கும். ஆனாலும் நிச்சயமாக முடியும், நாம் நம்புவோம். அது போன்ற போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் என்று கூறி உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிகச் சிறப்பு. மன துயரத்தின் ஆணிவேர் என்ற தலைப்பிலே நம்முடன் இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உலக நலத்தொண்டன் மனோகரன் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். உலக நலத்தொண்டர் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே பங்கேற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அனைவரும் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா நன்மணி ஐயா எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஐயாவுடைய கருத்தை நான் பிறகு சொல்றேன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். நாங்கள் திங்கட்கிழமை தான் இதே டாப்பிக்கை வேற ஒரு தலைப்பில் பேசினாங்கய்யா. ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு பேசணும். ஆர்ட் ஆஃப் லிவிங்க்கு பதிலாக ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்லி பேசணும். ஆனால் இன்னும் முடியல. பார்ட் 1 முடிஞ்சு, இன்னும் பார்ட் 2 கண்டினியூ ஆகுது. அதுலயும் இதே தாங்க, நீங்க சொன்னதான் நம்ம சொல்றோம். இப்ப என்னன்னா, அதாவது இப்போ மனம் துயரம் அடைகிறது. இப்போ அந்த மனம் அந்த உடலோட உடல் இணைப்பில் இருக்கும் பொழுதுதானே அந்த மனதுக்கு துயரம் தெரிகிறது. அந்த உடல்ல இருந்து அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த அவமானப்படுத்துறாரே அவருக்கு நமக்கு எந்த வகையில் தொடர்பு இருக்கிறது?
ஏதோ ஒரு வகையில குடுக்கல் வாங்கல, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு பார்த்தோம்னா இந்த உடல் ரீதியான தொடர்பா இருக்கும். அப்படிதான் நம்ம ஒருத்தரோட தொடர்பு கொள்கிறோம். அப்ப அதனாலதான் அவர் திட்டினார். கடைசியில அதை நெட்டா போய் பார்த்தோம்னா அது ஏதோ ஒரு உடல் ரீதியான பொருள் ரீதியான ஒன்று இல்லாமல் யாரும் நம்ம அவமானப்படுத்த மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஒரு ஞானி வேதாத்திரி மகர்ஷி கூட அவமானப்படுத்தினாங்க. அவருக்கு ஏங்க அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவரை ஒருத்தர் திட்டுறாரு, அவமானப்படுத்துறாரு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இவர் பொருள் ரீதியா வாழ்றத இதெல்லாம் இப்படி எல்லாம் இதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் விட்டுருப்பா அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப அவருக்கு அந்த பொருள் ரீதியா இருக்கக்கூடியதை இவர் நம்மளை தடுக்கிறாருன்னு அவருக்கு அது கோபம் வருது. மொத்தத்துல பார்த்தோம்னா இந்த உடல் இணைப்பு இல்லாமல் மனதுக்குன்னு ஒரு துன்பம் அப்படின்னு ஒண்ணு இல்லை. அப்ப இந்த மனம் அந்த உடலில் இருந்து பிரிந்து தனியாக நின்று விட்டால் அங்க துன்பம் என்பதே இல்லாம போயிடுற மாதிரி தோணுதுங்க. அப்ப அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றோம். ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்றோம். ஏற்றுக்கொண்டால் என்ன பண்ணலாம்? இது நாம ஏதோ நீங்க சொல்லிட்டீங்க, செயல் விளைவு தத்துவம் சொல்லிட்டீங்க. இது நாம செஞ்ச செயலுக்கு ஒரு விளைவு வருது, ரைட்டு. அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டு நாம விலகி நின்னோம்னா நமக்கு துன்பமா தெரியாது. அப்ப இப்போ இவ்வாறு விலகி நிற்க முடியுதா? இன்னைக்கு நீங்க சொல்லும் போது கடையிலுக்கு நீங்க எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா செயலுக்கு வரும்போது முடியுதா? முடியல. அதுதான் நம்ம சொல்றோம். ஆனா அது எப்ப முடியும் அப்படின்னு சொன்னா, இப்ப மனோர்மையா ஸ்பீச் 1 மணி நேரம் கேட்டால் அது விலகி நின்று பார்க்க முடியும். நன்மணியா ஸ்பீச்சை கேட்டா பார்க்க முடியும். நிச்சயமா பார்க்க முடியாது. மனோர்ணையா பேச்சு கேட்டா மனோர்ணையா தான் விலகி நிற்க முடியும், நன்மணியா விலகி நிற்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, தவத்தில் நாம் உடல் மறந்த நிலையில் விலகி நின்று பழக 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 இந்த துன்பம் வரும்போது விலகி நிற்க முடியும். அப்ப மொத்தத்துக்கும் என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த உடல் உணர்வற்ற ஒரு நிலையில் நாம் தியானம் செய்து பழக 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 அது இப்ப நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நமக்கு சாத்தியமாகுது. அப்ப தவம் இல்லாமல் இதை கேட்பதனால் மட்டும் இந்த நிலைக்கு நாம் வர முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்புறம் இந்த இடத்துல இப்ப நீங்க ஒண்ணு சொல்லும் போது மக்கள் அநேகமா ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. இந்த எண்ணம் ஆராய்தல் கெட்ட எண்ணம் வந்தா கூட நீங்க ரொம்ப ஒண்ணும் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. மகிழ்ச்சி எண்ணம் ஆராய்தல் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்கன்னு எனக்கு ஒரு மனசு தோணுச்சு. ஆனா மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, எண்ணம் ஆராய்தல் என்ன பண்ண சொல்றாருன்னா, கெட்ட எண்ணம் வரும் பொழுது அதை செயல்படுத்தாமல் அப்படியே நிறுத்துன்னு தான் சொல்றாரு. அவ்வளவுதான். அதை செயல்படுத்தாமல் நிறுத்துன்னு தான் சொல்றேன். அதுக்கு தான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை தவிர அந்த கெட்ட எண்ணத்துக்கிட்ட போய் இன்னமே நீ வராதுன்னு சொல்லுன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்லவே இல்லை. இதை நான் செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு விட்டுன்றாரு. அது போயிட்டு திரும்பி வரும். ஏய், நேற்றே நான் செயல்படுத்த மாட்டேன்னு சொன்னேன், ஏன் திரும்பி வந்தேன்னு கேட்க சொல்லல, திரும்பவும் செயல்படுத்தாதுன்னு சொல்றாரு. 4 தடவை நீ செயல்படுத்தலைன்னா அந்த எண்ணம் என்ன பண்ணும், இவனுகிட்ட போனோம்னா இவன் செயல்படுத்த மாட்டான்ப்பா, இது எதுக்குப்பா வம்பு, நம்ம வேற ஆளை பார்த்து போயிடலாம்ப்பான்னு போயிடும். அப்படிதான் சொன்னாரே தவிர அதோட போராட சொல்லவில்லை. நம்ம மக்கள் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு கருத்து தான் எனக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில அந்த தியானம் நன்றாக சித்தித்தவர்களுக்கு இப்போ நாம இந்த மாதிரி அதுல இருந்து விலகி நின்று அதை ஏற்றுக்கொண்டு பார்க்கக்கூடிய தன்மை இயல்பாக வரும். அதனால நமக்கு தியானம் என்பதும் இந்த சிந்தனை என்பதும் தற்சோதனை சிந்தனை என்பதும் 2 தண்டவாளங்கள் போல ஒரு இணையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய சிந்தனை உணர்த்துதுங்கய்யா. நன்றி, வாழ்க வளமுடன். கண்டிப்பாக உடலும் உயிரும் போல அந்த தியானமும் தேவை, இந்த ஞானமும் தேவை, ரெண்டுமே வேணுங்க. அதே போல நீங்க அந்த தீங்கானது சொன்னீங்க பாத்தீங்களா, தீங்கானது செயல்படுத்த மாட்டேன்னா நம்முடைய அறிவை கொண்டு அந்த தீங்கான உணர்வு ஏற்பட்டுருச்சு. இந்த உணர்வை கொண்டு நமக்கு அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்தாதான் நம்ம செயல்படுத்துவோம். இல்லைன்னா அதுல கவனமா இருக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஆனா எனக்கு இதுவே வரக்கூடாது போராடம்னா பிரச்சனை அதிகமாயிருங்க.
அறிவை கொண்டு புறத்துல அறிவை கொண்டு சிறப்பா செயல்படணும். அவ்வளவுதான். கரெக்டா? இப்ப ஒரு அதே நீங்க மீட்டிங்ல வேற கூடங்க, வார்த்தையில சொன்னீங்க, அவ்வளவுதான். இப்ப ஒரு மீட்டிங்ல கூட நாங்கள் இவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்றாரு. இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாரு, நான் அதை ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆமோதிக்கலைன்னா அவர் சொன்னது வேல்யூ இல்லாம போயிருது. கரெக்ட். அது மாதிரி அது வரும், நமக்கு எண்ணம், அந்த கெட்ட எண்ணம் வரும். நம்ம அதை போய் நான் அதை ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம இருந்தா போதும். அதேதான், அவ்வளவுதான். கரெக்ட். வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன்.